ஈரானுக்கு சொந்தமான ஐரிஷ் புஷர் கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றிரவு விசேட செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அக்கப்பலில் இருந்து 208 பணியாளர்களை தற்போது கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நேற்றிரவு குறிப்பிட்டிருந்தார். இதன்போது இலங்கையின் நிலப்பரப்பு, கடல் எல்லைகள் மற்றும் வான்பரப்பு ஆகியவற்றை எந்தவொரு அரசும் மோதல்களின் போது ஒரு தரப்புக்கு ஆதரவாக பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பயன்படுத்துவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, எந்த ஒரு சர்வதேச மோதலிலும் எமது நிலைப்பாடு நடுநிலையானது. எமது நிலப்பரப்பு, கடல் எல்லைகள் அல்லது வான் பரப்பை எந்த ஒரு நாட்டிற்கும் மோதல்களின் போது சார்பாகவோ அல்லது மற்றொரு நாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலோ பயன்படுத்த நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதுவே எமது நிலைப்பாடு. அதனால் தான் மோதல் ஆரம்பமான தருணத்தில் இருந்தே நாம் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் வெளியிட்ட அறிக்கைகள் அனைத்துமே இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தன. ஈரானின் 2 கப்பல்கள் தொடர்பான பிரச்சினை எழுந்தபோதும் நாம் இந்த நடுநிலைமையை கடைபிடித்து வருகிறோம். அதே நேரம் ஒரு தேசமாகவும் அரசாகவும் நடுநிலைமையை பாதுகாக்கும் அதேவேளை மனித நேயத்திற்கும் நாம் முதலிடம் வழங்குகின்றோம். எனவே மனித நேயத்தை பாதுகாப்பதற்கும் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எதனையும் எடுப்பதற்கு நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம். ஒரு நாடு பின்பற்ற வேண்டிய மிக சிறந்த கொள்கை அதுவென்றே நான் கருதுகிறேன். அந்த கொள்கையிலிருந்தே நாம் செயற்படுகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். මධ්‍යස්ථ රාජ්‍යයක එක් පාර්ශ්වයක නවක් අපේ වරායන් සඳහා ඒම සඳහා කරලාද ඉල්ලීමක්. ඒතකොට ඒක අපි සැලකිලිට භාජනය කර යුතු වන්නේ ජාත්‍යන්තර ප්‍රඥාප්තින් සහ ජාත්‍යන්තර මැදීම්. இலங்கை கடல் எல்லைக்கு அருகே நங்கூரமிட்டிருந்த ஈரானின் ஐரிஸ் புஷர் கப்பலில் இருந்த பணியாளர்களில் 204 பேரை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வந்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சம்பந்தப்பட்ட கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறித்த கப்பலில் மொத்தம் 208 பணியாளர்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை குறிவைத்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒருமுறை அமெரிக்க படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஈரானுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தமது நாடு தற்போது போரின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். உடனடியாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். அவர்கள் அவ்வாறு செய்தால் அவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும், இல்லையெனில் அவர்கள் நிச்சயம் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அத்துடன் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இராணுவம் மற்றும் போலீசாருக்கும் நான் மீண்டும் ஒருமுறை வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் அதை செய்யாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக மரணத்தை சந்திக்க நேரிடும். அது நடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நாடுகளின் ஆழ்புல ஒருமைப்பாடு என்பனவற்றை உறுதிப்படுத்துவதற்கு பிராந்திய நாடுகளுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். தற்போதைய நெருக்கடியான நிலைமையை தவறாக பயன்படுத்த முனைய வேண்டாம் என எதிர்க்கட்சியினரை கேட்டுக்கொள்வதாகவும், மீட்கப்பட்ட ஈரானியர்களின் விவகாரத்தை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கடலில் மூழ்கிய ஈரானிய கப்பலை அண்மித்த பகுதியிலிருந்து 87 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றை குளிரூட்டப்பட்ட 2 கொள்கலன்களில் பாதுகாப்பாக வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் படகொன்று இன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானவர்களில் 13 பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 2 ஆண்கள் உயிரிழந்தனர். மேலும் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 8 பேர் சாதாரண சிகிச்சை அறையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
பாளைத்தீவு திருவிழாவுக்கு யாத்திரிகள் சென்ற படகு ஒன்றே இன்று காலை 6 மணி அளவில் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. குறித்த படகில் 25 பேர் பயணித்துள்ள நிலையில் இன்று நண்பகல் 12 மணி வரை 10 பேர் மீட்கப்பட்டதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. தற்போது தடுப்பு காவலில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேயை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதிவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கின் 3வது சந்தேக நபராக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பெயரிடப்பட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சலேயை கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி பாலியகுடையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடுகளின் கீழ் சுரேஷ் சலேயை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி பெற்றுக் கொண்டது. இந்த சூழலில் போதுமான ஆதாரங்கள் இன்றி தனது கட்சிக்காரர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உத்தரவை மேல் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவதற்காக இது தொடர்பான வழக்கு கோப்புகளில் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறு சுரேஷ் சாலையின் சட்டத்தரணிகள் நேற்று முன்தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். தனது கட்சிக்காரரை சந்திப்பதற்கு மேலதிக ஒரு நாளை ஒதுக்கி தருமாறும் அவருக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு அனுமதி அளிக்குமாறும் சட்டத்தரணிகள் கோரினர். வழக்கு கோப்புகளின் பிரதிகளை வழங்க நீதவான் உத்தரவிட்ட போதிலும் ஏனைய கோரிக்கைகளை நிராகரித்தார். சுரேஷ் சாலையை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதுவரை நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்காததே இதற்கு காரணமாக அமைந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் சுரேஷ் சாலையை தடுப்பு காவலில் வைத்திருப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் விடயங்களை அறிக்கையிட்டது. வவுணதீவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பப்பட்டமை, சாய்ந்தமருது வீட்டில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடையதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள 35,882 கோடு 24 இலக்க வழக்கின் 3வது சந்தேக நபராக சுரேஷ் சாலே பெயரிடப்பட்டுள்ளார். தற்போது தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சந்தேக நபரை நீதவான் பொருத்தமான ஒரு நாளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்து பார்வையிடுமாறும் திணைக்கள அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் இதற்கான விடயங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய உத்தரவிட்டதுடன் விரைவில் அங்கு சென்று சந்தேக நபரை பார்வையிடுவதாகவும் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க திசமாராம மற்றும் சீல்பத்துவ விகாரையில் நடைபெறும் பொசன் வழிபாடுகள் மற்றும் பெரேர நிகழ்வுகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் பங்கேற்புடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த வருடாந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த அனைவரின் ஆதரவும் தேவை என்றும் எதிர்கால சந்ததியினருக்காக நமது நாட்டின் கலாச்சார மரபுகளை பாதுகாத்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க திசமாராம ரஜமா வியாரை மற்றும் சீதுல் பௌவ ரஜமா வியாரையில் பொசன் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள அர்ப்பணிப்புக்கு விகாராதிபதி தேரர்கள் தமது பாராட்டுக்களை தெரிவித்தனர். சீதுல் பௌவ விகாரைக்கு செல்லும் வீதியை ஆண்டுதோறும் புனர்நிர்மாணம் செய்ய வேண்டி இருப்பதால் அதற்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் சுகாதார அமைச்சின் ஓய்வு பெற்ற பிரதம எழுத்தர் ஒருவரை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது. சுகாதார அமைச்சின் சிற்றுண்டி சாலையில் வைத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டில் தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து சுகாதார அமைச்சுக்கு கட்டடம் ஒன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொடுத்ததன் பின்னர் அதற்கான வாடகை பணத்தை காசோலைகள் மூலம் செலுத்துவதில் எவ்வித தாமதமும் இன்றி செயற்படுத்துவதற்காகவே சந்தேக நபர் இவ்வாறு லஞ்சம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பிரதான பொது நூலகமானது மாநகர முதல்வர் சிவம் பாக்கிநாதன் அவர்களின் தலைமையில் நேற்று உத்தியோகபூர்வமாக கட்டட திணைக்களத்திடமிருந்து மட்டக்களப்பு மாநகர சபையினால் பொறுப்பேற்கப்பட்டது. மாநகர பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மேலும் சிறப்பாக செயற்படுத்துவதற்காக அதன் நிர்வாக பொறுப்பை மாநகர சபை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இந்நிகழ்வு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தில் மரியாதை மிக்க முறையில் நடைபெற்றதுடன் நகரத்தின் கல்வி வளர்ச்சிக்கான முக்கியமான ஒரு முன்னேற்றமாகவும் கருதப்படுகிறது. நூலக சேவைகளை மேம்படுத்தி மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகர சபை எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நூல்கள் அதிகரித்தல், வாசகர் வசதிகள் மேம்படுத்தல், நூலக சூழலை மேலும் மேம்படுத்துதல் போன்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார், மாநகர சபையின் நூலக குழு தலைவர் துரைசிங்கம் மதன், மாநகர ஆணையாளர் நாகராஜா தனஞ்சயன் ஆகியோருடன் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்களும் கலந்து
கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். இந்நிகழ்வு மூலம் மட்டக்களப்பு நகர மக்களுக்கு அறிவு மற்றும் கல்வி சார்ந்த சேவைகளை மேலும் விரிவுபடுத்தும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் நூலகத்தை நவீன வசதிகளுடன் கூடிய அறிவு மையமாக உருவாக்க மாநகர சபை நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் மாநகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நலனுக்காக இதை திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யவிருக்கிறோம். உண்மையிலே இந்த லைப்ரரியானது திறக்கப்பட வேண்டும், மக்களின் பாவனைக்கு இது கையளிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட மக்களின் வேண்டுகோள்கள், விமர்சனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கிய நிலையிலே இன்று கட்டடங்கள் திணைக்களத்தின் பொறியியலாளர் அவர்களினால் இந்த மாநகர சபைக்குரிய அந்த கீயானது எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த லைப்ரரியை எடுத்துக்கொண்டால் கீழ்ப்பகுதி தான் முடிந்த நிலையில் இருக்கின்றது. அடுத்த மேல்தளம் முற்றுப்பெறாத நிலையில் இருக்கின்றது. ஈரான் அதிஉயர் தலைவர் அயத்துல்லா அல் கமேனியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் மூலமாக கொழும்பு மரதான சந்தியில் பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை ஊரணி கடற்பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இருவர் காணாமல் போன நிலையில் தமிழ்நாடு அரியமான் கடற்பரப்பில் வைத்து தமிழ்நாடு கடலோர காவல் படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த இரு மீனவர்களும் மீன்பிடிக்க சென்ற நிலையில் அவர்களின் படகு பழுதடைந்து இந்திய கடல் எல்லைக்குள் பயணித்துள்ளது. இதனை அவதானித்த இந்திய மீனவர்கள் குறித்த படகினை தமது விசை படகால் இழுத்துச் சென்று மீனவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி இலங்கை கடல் எல்லையில் விட்டுவிட்டு சென்றனர். பின்னர் கடல் அலையினால் அடித்து செல்லப்பட்ட படகு மீண்டும் இந்திய கடல் எல்லைக்குள் சென்ற நிலையில் நேற்றைய தினம் 7வது நாள் தமிழ்நாட்டின் வடக்கு கரையில் வைத்து மீட்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய 16 அடி பிள்ளையார் சிலை மற்றும் 6 அடி சிவலிங்கம் கண்டி மாவட்டம் புசலாவ குபேரப்பட்டி ஸ்ரீ மகா கணபதி கற்பக விநாயகர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்தியாவில் பிள்ளையார்பட்டியிலிருந்து கொண்டுவரப்பட்ட குறித்த சிலை இலங்கையின் மிகப்பெரிய விநாயகர் சிலையாகும். குறித்த சிலை பிரதிஷ்டையின் போது விநாயகர் வழிபாடு, வாஸ்து சாந்தி, அந்தர்பலி என்பன இடம்பெற்று மகா ருத்ர ஓமமும் சிலை பிரதிஷ்டை ஆகுதியும் இடம்பெற்றது. தொடர்ந்து கற்பக விநாயகருக்கு அபிஷேகம், அலங்காரம் இடம்பெற்று மேலதாளங்கள் முழங்க மகா கணபதி கோஷத்துடன் இலங்கையின் மிக உயரமான 16 அடி விநாயகர் சிலை மற்றும் 6 அடி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பை தாண்டி சென்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அனைத்து மீனவ சமூகத்தினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் நிலவும் அபாயகரமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க தாக்குதல்களால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் மற்றும் தற்போது இலங்கை கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மற்ற ஈரானிய கப்பல் ஆகியவை தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். நேற்று இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் அமெரிக்காவினால் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் உதவியுடன் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டது. அதன்படி அந்த கடற்பரப்பில் தற்போது தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 11 கிலோகிராம் குஷ் மற்றும் அஷிஷ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 6 கிலோ 590 கிராம் குஷ் மற்றும் 4 கிலோ 910 கிராம் அஷிஷ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்து சமுத்திரத்தில் ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடித்ததற்காக கசப்பான விளைவுகளை அமெரிக்கா சந்திப்பதுடன் கடுமையாக வருந்த நேரிடும் என்று ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் ஆராக்ஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஷ் டெனா இலங்கைக்கு அப்பால் இந்து சமுத்திரத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை அதிகாலை மூழ்கிய நிலையில் ஈரான் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா இஸ்ரேலிய தளங்கள் மீது கடும் தாக்குதல்களை நேற்று வியாழக்கிழமை நடத்தியுள்ளது. அதே சமயம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய பாதுகாப்பு படையினரை இலக்கு வைத்து தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானுக்கு எதிராக பாரிய அளவான தாக்குதல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையினரின் தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஷ் டெனா இந்து
சமுத்திரத்தில் மூழ்கியதில் 87 மாலுமிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்கா கடற்படையினர் கடலில் ஒரு கொடூரத்தை நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கடற்படையினரின் விருந்தாளியாக 130 மாலுமிகளுடன் பயணித்த ஐரிஷ் டெனா கப்பல் மீது சர்வதேச நீர்ப்பரப்பில் வைத்து எதுவித முன்னெச்சரிக்கையும் இன்றி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா முன்னெடுத்து வரும் ராணுவ தாக்குதல்களுக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். குறிப்பாக லெபனான் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவ்ன் உடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய பிரதமர் சான்சேஸ் பெய்ரூட் மற்றும் ஏனைய பகுதிகளில் நிலவும் இக்கட்டான சூழ்நிலை குறித்து கவலை வெளியிட்டுள்ளார். இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான லெபனான் மக்களுக்கு ஸ்பெயின் தனது முழுமையான மனிதாபிமான உதவிகளை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சீன நிறுவனம் ஒன்று பெட் போன் மற்றும் பெட் கேம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகளை வீட்டின் எஜமானுடன் தொடர்பு கொள்ள இந்த பெட் போன் மற்றும் பெட் கேமரா மிக உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகளின் கழுத்தில் இது தொங்கவிடப்பட்ட பின்னர் அவை 3 தடவை துள்ளி குதிக்கும் போது வீட்டின் எஜமானுக்கு தொலைபேசி அழைப்பு வரும். அதன்பின் அவர் தனது செல்லப்பிராணியின் குரலை கேட்கலாம் என்றும் செல்லப்பிராணி எந்த இடத்தில் இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கலாம் என்றும் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண 2020 தொடரின் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 7 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. மும்பையில் நேற்று இடம்பெற்ற இப்போட்டி நாணய சுழற்சியில் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 253 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் சஞ்சு சாம்சன் 89 ஓட்டங்களையும், சிவம் டுபே 49 ஓட்டங்களையும், இஷான் கிஷன் 39 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். இங்கிலாந்து சார்பில் பந்து வீச்சில் வில் ஜேக்ஸ் மற்றும் ஆதில் ராஷித் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்நிலையில் 254 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 246 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஜேக்கப் பெத்தல் சதம் கண்டதுடன் 105 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். இதன்படி உலகக்கிண்ண 2020 தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான தகுதியை இந்திய அணி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.